அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10/8/2024ல 50% தொடக்கப் பள்ளிகள் வந்து எஸ்எம்சி மறுசீரமைப்பு வந்து செஞ்சோம். அதே மாரி 2ஆம் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா, 17/8/2024ல மீதி இருக்கக்கூடிய அனைத்து தொடக்கப் பள்ளிகளுக்கு வந்து மறுசீரமைப்பு வந்து செஞ்சோம். இதற்கான எமிஸ் பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, 23/8/2024க்குள்ள வந்து நம்ம அப்டேட் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 24/8/2024ல நம்ம வந்து அப்டேட் செய்ய போறோம். அவங்களுக்கான விவரங்கள வந்து பதிவேற்றம் செய்வதற்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா, 30/8/2024ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி நடுநிலைப் பள்ளிகளுக்கு வந்து மறுசீரமைப்பு செய்றது வந்து 31/8/2024ல அவங்களுக்கான மறுசீரமைப்பு செய்த விவரங்கள வந்து எமிஸ்ல பதிவேற்றம் செய்றது பார்த்தீங்க அப்படின்னா 6/2024க்குலாம் வந்து அப்டேட் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விவரங்கள வந்து நம்ம அப்டேட் செஞ்சுட்டாலும் அப்படின்னாலும், நமக்கு தேவையான விவரங்கள் கிடைக்கப்பெற்றாலும், அதில சில விவரங்கள் வந்து மீண்டும் வந்து எடிட் செய்றதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் குடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி எடிட் செஞ்சு மறுபடியும் வந்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாரி வந்து நம்ம மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர் மற்றும் அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆல்டர் செஞ்சுக்கலாம். அதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சர்ச் பார்ல எம்எஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்கன்னா டேரக்ட்டா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன் மாரி குடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிட்டு எஸ்எம்சி ரீகான்சிலேஷன் 2024-25 அப்படிங்கிறத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். இதில பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து நானு ஆட் மெம்பர்ஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கேட்டகரிஸ் வரும். இதில ஆல்ரெடி வந்து நானு மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பென்சில் ஐகான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பென்சில் ஐக்கானை பயன்படுத்தி நீங்கள் வந்து எதை வேணாலும் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். நேம் மற்றும் அவங்களுடைய ஜெண்டர், அவங்களுடைய கம்யூனிட்டி, அவங்களுடைய சப் கேட்டகரி, அவங்களுடைய மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், மெயில் ஐடி, கிளாஸு, பையன் எந்த மாணவன் வந்து எந்த கிளாஸ் படிக்கலாம், அதோட அட்ரஸு மற்றும் அவங்க வாட்ஸ்அப் நம்பர், மொபைல் நம்பர், ஃபோட்டோ கூட நீங்கள் அப்டேட் செஞ்சு மறுபடியும் நீங்கள் அப்லோட் செஞ்சுக்கலாம். அதனால் எந்த விவரங்கள் கிடைக்கப்பெற்றாலும் அந்த விவரங்களை வச்சு நீங்கள் பதிவு செஞ்சுட்டு மீண்டும் எடிட் செஞ்சு நீங்கள் ஆட் செய்து கொள்ளுக்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வழிமுறையை பின்பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலை வந்து நீங்கள் அப்டேட் செஞ்சுக்கலாம். உங்களுடைய ஆதார் நம்பர் கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் 0ன்னு கோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களோட மெயில் ஐடி இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல 0ன்னு போட்டுட்டு நீங்கள் அடுத்த காலங்களை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்னு பண்ணிக்கலாம். விவரங்கள் கிடைக்கப்பட்டவுடன் மீண்டும் எடிட் செஞ்சு நீங்கள் அதை சேஞ்சும் பண்ணிக்கலாம். இந்தக்கான வழிமுறைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழிமுறை பின்பற்றி உங்களுக்கான மறுசீரமைப்பு செய்யப்பட்ட விவரங்களை வந்து எமிஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.